நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா, பக்தர்களுக்காக பட்டினி விரதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்மன்னா இந்த சமயபுரத்து மாரியம்மன் தாங்க. இதை செய்தாலே நிச்சயம் இந்த வேண்டுதல் நிறைவேறுன்னு சொல்லலாம். தீராத நோயால் அவதிப்படுபவங்க இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சமயபுரத்தம்மனை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் நிச்சயம் இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று இந்த ஒரு பரிகாரம் செய்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் அனைத்து நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் குறைந்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுங்க. இந்த அம்மனுடைய அருள் பெற வேணும்னு நினைத்தீங்கன்னா சமயபுர தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை பொறுத்தவரை ஏகப்பட்ட அம்மன் ஆலயங்கள் இருந்தாலும் ரொம்பவே சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவில்னா இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுங்க. இங்கு ஆண்டுதோறும் பச்சை பட்டினி விரதமோ பூச்சொரித்தல் விழாவோ வெகு விமர்சையாக நடத்தப்படுங்க. தன்னுடைய பிள்ளைக்காக பட்டினி இருந்து விரதம் இருக்கக்கூடிய தாயை போல உலக மக்களுடைய நன்மைக்காக இங்கு அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக அம்மன் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய சிறப்பான முறையே இருக்குது. இந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும்னா அம்மனுடைய அருளால் நம்முடைய மனக்குறைகளை தீர்த்து வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும்னா அம்மனுக்கு பட்டினி விரதம் இருக்கக்கூடிய நாளில் நாம் என்ன செய்யணும் தான் இந்த பதிவில் முதல்ல பார்க்க போகிறோம். நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காகவும் பிரச்சனைகள் தீர வேண்டுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு பட்டினியாக விரதம் இருந்து வழிபடக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்காக நன்றாக இருக்க வேண்டுன்னு அனைவருடைய பிரச்சனைகளை தீர வேண்டுன்னு வேண்டிக் கொண்டு தெய்வம் பார்த்தீங்கன்னா பட்டினியாக இருந்து விரதம் இருக்கக்கூடிய அதிசயம் இங்கு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரே திருத்தலன்னா இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் மட்டும்தாங்க. தமிழகத்தில் மிக முக்கியமான அம்மன் கோவில்களில் இது ஒன்றுனே சொல்லலாம். சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இந்த அம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்கு. ஏராளமான பக்தர்கள் சமயபுர மாரியம்மனை தங்களுடைய தாயாகவும் குலதெய்வமாகவும் நினைத்து வழிபட்டு தான் வராங்க. இங்கு மகமாயி சமயபுரத்தம்மன் ஆத்தான்னு பக்தர்கள் அன்போடும் உரிமையோடு அழைத்து வழிபட தொடங்கிட்டாங்க. இங்க மிகப்பெரிய சுதை உருவமாக சமயபுரத்தின் காட்சி தருவா. அதனால் இங்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாதுங்க. 8 திருக்கரங்களோடு மாதளம்பூ நிறத்தோடு சிவந்த திருமுகத்தோடு இடது காலை மடித்து வடது காலை தொங்க விட்டபடி நிலையில சிவபாதத்தில் அமர்ந்து காட்சி தருகிறார் இங்கு அம்பாள். இங்கு சிவன் சக்தி இருவருடைய சக்திகளும் ஒன்றிணைந்த வடிவமாக தான் அம்மனுடைய காட்சி இருக்குங்க. இந்த அம்மன் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய தங்கைன்னு சொல்லுவாங்க. வருடந்தோறும் தனது தங்கையான சமயபுரத்து மாரியம்மனுக்கு இங்கு பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் சீர்கொடுக்கக்கூடிய வைபவமும் ஆண்டுதோறும் நடத்தப்படுதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளில் துவங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரையுமே அம்மன் தன்னுடைய பக்தர்களுக்காக விரதம் இருக்கக்கூடிய வைபவம் நடத்தப்படுது. இதற்கு தான் பச்சை பட்டினி விரதம்னு சொல்லுவாங்க. வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதமும் 3 வேளையும் இங்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடுகள் செய்யப்படுது. ஆனால் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய 28 நாட்களும் பார்த்தீங்கன்னா சமைத்த உணவுகள் எதுவும் அம்மனுக்காக படைக்கப்படாது. அதற்கு பதிலாக இளநீரும் துள்ளுமாவு பழங்கள் கரும்பு ஆகியவை மட்டும் நெய்வேத்தியமாக படைக்கப்படும். பட்டினி விரதம் இருக்கக்கூடிய அம்மனுடைய மனதையும் உடலையும் குளிர்விப்பதற்காக விரத காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளும் பக்தர்கள் கூடியாக பூக்களை எடுத்து வந்து அம்மளுக்கு படைத்து வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வு பூச்சொரித்தல் விழாவாக இங்கு நடத்தப்படுதுங்க. மேலும் இங்கு ஆண்டு முழுவதுமே பக்தர்கள் தன்னிடம் வந்து முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அம்மன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி 28 நாட்கள் தவம் இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த நாளில் பலரும் அம்மனோடு சேர்ந்து 28 நாட்களும் விரதம் இருப்பது வழக்கமாகவும் வச்சிருக்காங்க. அதனால் இப்படி விரதம் இருக்க முடியாதவங்க
ரூபாய் நாணயத்தை எடுத்து சமயபுரம் மாரியம்மனிடம் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி மஞ்சள் துணியில முடித்து வைத்து விரதம் இருக்கலாம். வெள்ளி, சனி, ஞாயிறு, செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமோ இல்லைன்னா பூச்சொரித்தல் நடத்தக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும் விரதத்தை இருக்கலாங்க. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டினி விரத காலம் தொடங்குவதற்குள்ள வேண்டுதல் நிறைவேற வேண்டிட்டு மனதார வேண்டிக்குப்பாங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் செவ்வரளி மலர்களை வாங்கியே வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து இளநீர், தொழுமாவு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு செல்கிறாங்க. மலர்கள் சமர்ப்பிக்கும் போது அம்மனுக்குரிய 108 போற்றுகளை சொல்லி வழிபடுறாங்க. அப்படி தெரியாதவங்க அபிராமி அந்தாதி பாடியும் மலர்களை அர்ச்சனை செய்வாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 9ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி வரை பச்சை பட்டினி விரத காலமாக அமைந்திருக்கு. இதுவரை பச்சை பட்டினி விரதம் பற்றியே தெரியாதவங்க ஞாயிற்றுக்கிழமைகளிலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளாவது பார்த்தீங்கன்னா துவங்கி காலை எழுந்தவுடனே மாலை வரை விரதம் இருந்து அம்மனை வழிபடுங்க. வாய்ப்பு இருப்பவங்க இந்த பச்சை பட்டினி விரத காலத்தில் ஒரு முறையாவது இந்த சமயபுரத்துக்கு சென்று மாரியம்மனை நேரில் தரிசித்துட்டுவங்க. பல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. இதிலுமே தீமைகளை அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக இங்கு திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்தில் அருள்மிகு மாரியம்மனுடைய திருக்கோவில் அமைத்திருக்குங்க. இங்கு மகாவிஷ்ணுனுடைய தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகித்ததில்ல. இந்த அவதாரத்தில் தேவகனுடைய குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதியின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்க அவ்விரு குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டன. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக இருக்கிறான். குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகனுடைய அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்ட போது ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றதுன்னு அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தன்னுடைய 8 கரங்களிலும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி கொண்டு இந்த உலகை காக்க அவதரித்து நின்றிருக்கா. இத்தேவியே மகமாரினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் சமயபுரத்து மாரியம்மனாகவும் வழிபட்டு வராங்க. இன்றுமே கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய வலது பொற்கமல திருப்பாதா மாயாசுரனுடைய தலை மீது எழுந்திருப்பதை நீங்க பார்க்கலாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகார தலமாக இருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கருவறையை சுற்றி பிரகாரம் இருக்கும். இந்த பிரகாரத்தில் விமானத்தில் அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போல அமைத்திருக்காங்க. அதில் நீர் நிரப்பப்படுதுங்க. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவோ உக்கிரத்தை தணிப்பதற்காகவோ இத்தகைய முறையை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் இங்கு உற்சவ அம்மனுக்கு தினமுமே பார்த்தீங்கன்னா 6 கால பூஜையும் அபிஷேகங்களும் நடத்தப்படுது. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை கோவிலில் பார்த்தீங்கன்னா அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுதுங்க. இதனால் அம்மை நோய் கண்டவங்களும் உடல் நல குறைவு உள்ளவங்களும் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவதாகவும் சொல்கிறாங்க. அம்மை நோய் கண்டவங்க இந்த கோவிலில் வந்து தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்கிறாங்க. இவங்க மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுதுங்க. மேலும் அம்மையால் பாதிக்கப்பட்டவங்களும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் தங்களுடைய வேண்டுதலை அம்மனிடம் தெரிவித்து அதை நிறைவேறிய பின்னர் அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுதல் இங்கு சிறப்பான ஒரு முறையாக இருக்கு. கோழி, ஆடுகளை காணிக்கையாக செலுத்தி தங்களுடைய நேர்த்திக்கடனை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நிறைவேற்றி செல்றாங்க. இங்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களில் மாலை அணிந்து கொண்டு விரதம் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக நேர்த்திக்கடனை செலுத்தி செல்வாங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் பங்குனி, சித்திரை மாதங்களில் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க. மேலும் அமாவாசை நாளில் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றாலே காரியங்களில் அனைத்தும் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. பக்தர்கள் மத்தியில் காணப்படுவதால் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமாவாசை நாளன்று தங்கி வழிபடுவதோ பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிக அளவில் இருக்குங்க. இதை தவிர திருமலை திருப்பதி கோயிலில் உள்ளது போல இங்கு பக்தர்கள் அறைகளில் காத்திருக்க வைத்து அதன் பின்னர் தரிசிக்க அனுமதிக்கக்கூடிய திட்டமும் இந்த கோவில நிர்வாகத்திடம் இருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆகம விதிகளின்படி கோவிலினுடைய அமைப்பு கட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த கோவிலில் தலவிருட்சமாக பார்த்தீங்கன்னா விலகி வருவது வேப்ப மரம் தாங்க. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த மரம்
பார்த்தீங்கன்னா தற்போது திருக்காப்பு விண்ணப்பச்சீட்டு விண்ணப்பிக்கக்கூடிய முதன்மை இடமாகவும் விளங்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.